You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வசனத்தை நாம் அறிந்து கொள்வதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வசனத்தை தியானிக்க அந்த சந்தோஷம் எனக்குள்ளே வருது. ஏன்னா எனக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் முந்தி இந்த அளவுக்கு வாசித்தனான்றது எனக்கு தெரில. நானும் உங்களை போல தான் பிரசங்கத்துக்காக வசனத்தை எடுப்பேன், அந்த பகுதியை வாசிப்பேன். இல்லை பைபிளை வாசிக்கணுன்ற முறையில் ஆரம்பத்தில் முடிவு வைக்க வாசித்திருப்பேன். அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த பிரியத்தோட அந்த பகுதி எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தீர்க்கதரிசியின் மூலியமாக என்ன சொல்லியிருக்கிறார், இந்த சுவிசேஷத்திலிருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இந்த நிருபங்களின் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், இல்லை வெளிப்படுத்தல் மூலியமாய் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த நோக்கத்தோடு கூட ஆவியானவர் கூட இணைந்து வாழும்போது வாசிக்கும் போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அதாவது பிளைண்டாக பிரசங்கம் பண்ணுறது வேற, வசனத்தை வாசித்த பிறகு பிரசங்கம் பண்ணுறது வேற. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தான் நாம் சொல்ல கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாமே அர்ப்பணித்து கொள்ளும்போது தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் வாழுகிற நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை முடிந்த பிறகுதான் நாம் நித்தியமாய் ஒரு இடத்தில் தங்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவர் சொல்லுகிறபடி நாம் நடப்போமானால், ஏன்னா 2 பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா விசுவாசத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நம்மத்தில் ரெவரண்ட் டிசோசா அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்போ வசனத்தில் அந்த விசுவாசம் என்பது ஒரு ஆயுதம். அதை தான் நம் நித்தியத்துக்குள் நடத்த முடியும். அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் இயேசுவின் ரத்தம் கிரியை செய்யும், இயேசுவின் நாமம் கிரியை செய்யும், பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்வார். அப்போ அந்த விசுவாசம் என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நீங்கள் இப்போ இருக்கிற பாடுகளுக்கு பதிலாக நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை நீங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி அவர் தொடர்ச்சியாய் உங்களை வழிநடத்துவார். மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். எனவே இந்த பகுதியிலும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியிலும் நம்ம மத்தியில் ரெவரண்ட் டிசோசா அவங்க இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் அன்போடு கூட வர வைக்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கடந்த 2 நிகழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக நம்ம அப்படியே தியானித்து வரும்போது விசுவாசத்தை குறித்தும் ஏராளமான காரியங்களை குறித்தும் வாசிக்கிறோம். ஏன்னா மத்திய 25:46 வசனத்திலேருந்து அப்படியே எடுத்தோம். அந்த பகுதியில் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொன்னதையும், அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி நீதிமானையும் அநீதிமானைகளும் பிரிக்கிறார், அநீதி உள்ளவர்களையும் நீதிமான்களையும் அநீதி உள்ளவர்களையும் எப்படி பிரிக்கிறாரு, அவங்களுக்கு பிரிவுக்கான அந்த காரணத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார், 2 பேருக்கும் சொல்கிறாரு. அவைகளெல்லாம் நம்ம தியானித்தோம், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கானானிய பெண்ணை குறித்து பார்த்தோம், பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த 100க்கு அதிபதி காரியத்தை குறித்தும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போது நித்திய ஜீவன் எவ்வளோ முக்கியம் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ன அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் பாஸ்டர். இல்லை, மிக முக்கியமானது ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஆச்சரியம், இதுவும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதான்னு இருக்கிறது. 34:25 சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே. ஆமாம், இந்த உலகத்தை மனிதர்களை உருவாக்கி மிருகஜீவன்களை உருவாக்கி ஒரு 6000 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம், 6 நாளில் உருவாக்குனார் எல்லாத்தையும் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் பரலோகத்தை அதுக்கு முன்னாலே உருவாக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் எத்தனையோ நாட்களாக இந்த பரலோகத்தை உருவாக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முன்னாலே தான் இந்த உலகத்தையே உருவாக்குறதுக்கு முன்னாலே இந்த பரலோகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க.
அது கைவேலை இல்லை, தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய ஞானத்தினால் உருவாக்கப்பட்டது. இதை குறித்து பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு உலகத்தை தான் ஆண்டவர் நம்மளுக்காக உருவாக்கியிருக்கார். அதுதான் யோவான் 14 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது போல என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா சொல்லும்போது சொல்லுவார், நான் பிதாவினிடத்தில் போகிறேன், பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு வாசஸ்தலம் இல்லை, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கபடி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். யோவான் 14:1-3 வரைக்கும் சொல்றார். அப்போது ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். உலகத்தை மீட்பதற்காக என்ன திட்டம் வச்சாரோ அந்த திட்டத்தின்படி தன் ஜீவனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த சரீரத்தை எல்லா பாவத்தையும், வியாதியை, ரோகத்தையும், சாபத்தையும் எல்லாத்தையும் சிலுவை மேலே வச்சு கொன்று போட்டார். கொன்று போட்டு 3ஆம் நாள் உயிர் அடைந்து மறுபடியும் அவர் 40 நாள் தன்னை உயிருள்ளவராக காண்பித்து பரலோகத்துக்கு போகிறார். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே, ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அந்த வசனங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஏசப்பாவுடைய பெரிதான ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார், ஒரு தேசத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த தேசத்துக்குள்ளே தான் நம்ம போகணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். அந்த தேசத்துக்குள்ளே தான் நமக்கு அந்த நித்திய வாழ்வு கொடுக்குறார். நித்திய ஜீவன் எங்கே உண்டாகுதுன்னா பூமியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ஏதோ பரலோகத்தில் போய் தான் அந்த நித்தியத்தை நம்ம சுதந்திரிக்கிறோன்றது வேற. அதுக்கு முன்னால் இங்கேயே பூமியிலே உருவாயிருது. எப்போ நம்ம இயேசுவை காண்றோமோ அப்பயே நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனற்ற தன்மையெல்லாம் நம்மளை விட்டு போகிறது, சாபம் நம்மளை விட்டு விலகுது, வியாதி நம்மளை விட்டு விலகிறது. நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தின் வேர், அந்த பிரசனம், பாவத்தினுடைய பிரசனம், பாவத்தின் கொடுமை, பாவத்தினுடைய வல்லமை எல்லாத்திலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளை வேறு பிரிக்கிறார். அதான் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அப்போது அந்த ஜீவனை தேவன் கொடுக்கும் போது திரும்ப நீ ஜீவனை பெற்றுக்கணியான்னு சாகடிக்கிறதுக்கு சாத்தான் தேடுறான். ஆமாம், அந்த ஜீவனை நம்மளை விட்டு எடுக்கிறது தான் அவனுடைய பிளான். கரெக்ட். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறது. ஆல்ரெடி நமக்குள்ள ஒரு ஒலி இருக்கிறது. நமக்குள்ள ஒரு ஒலி ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மள படைக்கும் போதே அவருடைய இமேஜ் நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய சாயல் இருக்குது. சாயல் என்பது லைக்னஸ்னாக்கா அவருடைய ரூபம், அதாவது அவருடைய தெய்வம் எப்படி இருக்கிறான்னா, இந்த வெளிச்சம் எப்படி இருக்கிற இதை விட பயங்கரமான 16,000 வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட பயங்கர பிரகாசமான வெளிச்சமா தான் தெய்வம் இருக்கிறார். அப்படிதான் நம்மள உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு ஆலிஜன் ஆன் பண்ணோம்னா இப்போ எல்இடி லைட்டு, அந்த எல்இடி லைட்டில் அந்த ஆலிஜன் பல்ப் போல வருது, அதை நம்மளால் பார்க்க முடியறதில்ல. அப்போ 16,000 கண்ணுக்கு போட்டா அதை ஒரு வீழை கற்ற 16,000 அதை விட பயங்கர பவர்ஃபுல் தான் அந்த நம்ம ஆத்மா. அது பயங்கர வெளிச்சமானது. இது ஆண்டவருடைய சாயலா இருக்கிறது. தேவனுடைய சாயல் அதுதான். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும்போது கூட ஒரு அழகாக சொல்லுவாங்க. ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒருத்தர் மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணு அவங்களுக்கு சந்தானம் குழந்தை இல்லாதனால அந்த ஐயா செத்துட்டாரு. செத்துட்டு பின்னால் அவருடைய தம்பி மேரேஜ் பண்ணிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு முறை இருந்துச்சு. ஏன் மேரேஜ் பண்ணுன்னா, மேரேஜ் பண்ணி அவருடைய அண்ணனுடைய பேர், அந்த சந்ததி வரணும், அந்த சந்ததி அழிக்க அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்தார். 7 பேர் இதே போல் மேரேஜ் பண்ணாங்க. 7 பேரும் செத்துட்டாங்க. அந்த அம்மாவை செத்துட்டாங்க. ஆண்டவர் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி எப்படி கேட்குறாங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் போது ஆண்டவர் அழகாக விளக்க சொல்கிறாரு, பரலோகத்தில் கொல்வினும் இல்லை, கொடுப்பினும் கிடையாது. பரலோகத்தில் உயிர்த்து எழுகிறவங்க தேவதூதரை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவதூதருக்கு போலவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆமாம், தேவதூதர்கள் மரிப்பதும் இல்லை. ஆமாம், அப்போ தேவதூதர் எப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறாங்க. பயங்கர லைட்டு போல வெளிச்சமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம கூட பரலோகத்தில் எப்படி தான் இருப்போம், லைட்டாக தான் இருப்போம். அப்போ அந்த லைட் எங்கே ஸ்டார்ட் ஆகிடுதுனாக்கா, எப்போ இயேசு நமக்குள்ளே வராரோ, எப்போ இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பயே லைட் ஆகுது. நம்ம சொல்லப்பட்டிருக்கு, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் யோவான் 1:4 அப்படி தான் சொல்லுது. 9 சொல்லுது, அவர் எந்த மனுஷனை உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒலி அந்த மெய்யான ஒலி. அந்த மெய்யான ஒலி தான் இயேசு. அந்த இயேசு உள்ளே வந்துட்டாவே நமக்குள்ளே இருதயத்தில் குடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ராஜ்யமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள ராஜாங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. நம்ம அவருக்கு ஆயிடுறோம், சொந்தமாகிடுறோம். அவர் நமக்கு ராஜாவாகிறார், தகப்பனாகிறார், நமக்கு மனவாளனாக மாறி நம்மளை ஆளுகை செய்து நம்மளை அவருடைய சாயலுக்குள்ளே மறுபடியும் உருவாக்கிட்டு வர்றார். ஆதாமுடைய சாயலை நம்ம இழந்துட்டோம். ஆதாம் மூலியமாக ஆண்டவர் கொடுத்த அந்த சாயலை இழந்துட்டோம். பாவத்தினால அது இழந்தோன்னு சொல்லுது. அப்போ இயேசு நமக்குள்ள வருவது மறுபடியும் அந்த சாயல் உருவாகுது.
கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வருது, வானவருடைய சாயல் நமக்குள்ள உருவாகிறது. பரலோகத்தினுடைய அந்த சாயலுக்குரிய தேவன் வந்து என்ன பண்ணார், நம்மளை ஆண்டு கொண்டு நம்மளை அவரை போல உருவாக்கிட்டு வர்றார். ஏன் உருவாக்குறாருன்னா ஒரே ஒரு நோக்கம், அந்த பூமியில் அந்த சாயல் உருவாகி நம்ம மரிக்கிற போது அடக்க பண்ணப்பட்டுவோம். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மறுபடியும் என்ன முழுமை பெறுறோம். அப்போ முழுமை பெறும்போது என்ன உண்டாகுதுன்னா, இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுது, அழியாமையை தரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுது. அழியாமைன்றது சாவாமைன்றது மகிமையான சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படின்னாக்கா இயேசுவை போல வந்து வெளிச்சமான ஒரு சரீரம் உண்டாகும். இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே எப்படி போனாரோ அதே மாதிரி நம்ம கூட விண்ணுலகம் பரலோகத்துக்கு போயிட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் தான் நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் முழுமை அடைகிறது, பெற்றுக்கொள்கிறோம். அது வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் நம்ம ஆரம்பம் எப்போ இயேசு ஏற்றுக்கிறோம் அப்பயே அந்த ஜீவன் உண்டாகி அதிலேருந்து நம்ம அப்படியே தொடர்ச்சியாக போய்டும். ஆனால் பிசாசு என்ன டார்கெட் பண்ணுறான், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, அந்த நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடாது என்பதற்காக தான் பிசாசு நம்முடைய லைஃப்பில் வந்து போராடிட்டே இருக்கா. எப்படி தடை பண்ணணுமோ அது விதமான காரியங்களெல்லாம் அவன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கா. அந்த ஃபோர்ஸை வந்து மேற்கொள்ளணும்னா அவனை அழிக்கிறேன்னா நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வெப்பன்ஸுன்னு நான் சொல்லணுன்னாக்கா மறுபடியும் விசுவாசத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? குமாரனாக இயேசுவை வந்து எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லின்னு வருவார். 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது. 2 வார்த்தை சொல்லுது. ஒன்று, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யார் தேவனால் பிறக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்படின்னா இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிதான ஒரு பிறப்பு நம்மளுக்கு கொடுக்குறார். அதுதான் மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுது. நம்ம போயிட்டு அம்மா வயிற்றில் இப்போ 30 வயசு 40 வயசுனாக்கா மறுபடியும் அம்மா வயிற்றில் போயிட்டு நம்ம பிறக்க போகிறது கிடையாது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது நிக்கதேமு சொல்லும்போது, ஜலத்தினால் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாச்சு. அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறதான ஒரு பிறப்பை வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு மகிமையான ஒரு பிறப்பு. அந்த பிறப்பை நம்ம பெற்றோம் வந்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறார். உலகம் என்பது மாமிசத்தை குறிக்கும், பாவத்தை குறிக்கும், பிசாசை குறிக்கும். இது அத்தனை காரியத்தை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்து இருக்கிறார். அதை சொல்கிறா பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கருத்தில் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய விசுவாசம் என்ற ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு நம்ம பிசாசை வந்து ஜெயிக்கலாம். அடுத்து கீழே சொல்ல பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவனார். வேற யாருன்னா விசுவாசித்தா ஜெயிக்க முடியாது. இயேசுவை மட்டும் தேவகுமாரன் விசுவாசித்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இப்போ கோலியாத்து முன்னால் நிற்கிறாரு, தாவீது நிற்கிறாரு. கோலியாத்தை பார்த்த எல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்கள் வந்து யுத்த வீரர்கள். தாவீதுடைய அண்ணன்மார்கள்லாம் ரொம்ப யுத்த வீரர்கள். சம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பலமானவங்க. ஆனால் அவனுங்களெல்லாம் கூட பயந்துன்னு ஓடுறாங்க. ஆனால் தாவீது வரான், அவன் திட்டிட்டு இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை திட்டுறான், தெய்வத்தை திட்டுறான். பார்த்தன்னு இவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பற்றி எரியுது. இவன் சொல்கிறான், இவன் என்ன விருத்து சாதனை இல்லாதவன், இவன் வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல அந்த ரிவெஞ்சி ஸ்டார்ட் பண்ணி அவங்ககிட்ட யுத்தத்துக்கு போகிறான். இது ஒரு பெரிய சம்பவம் தான். போன பிறகு அவனும் இவனே நிற்கிறாங்க. அந்த இடத்துல நேருக்கு நேர் மோதுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், உன்னை அடிச்சு இன்னைக்கு காக்கா கல் அதாவது நீ தடியோடு வரக்கூடிய நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லிட்டு நாயான்னு கேட்குறான். கர்த்தர் அதை தாவீது சொல்கிற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். ஆமாம், ரொம்ப அழகாக சொல்கிறார். அவனை பலத்தை நம்பல, கர்த்தரை நம்புறான். ஆமாம், அதான் அந்த கர்த்தரை நம்பி தான் பைபிள் அப்படி தான் சொல்லுது. இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன். அப்போ தேவனுடைய குமாரனா இயேசுவை விசுவாசித்தா மட்டும்தான் அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதான் for whatever is born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, our faith. Who is he who overcomes the world but he who believes that Jesus is the Son of God? ஆமாம், இயேசு அங்கே விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் அந்த ஜெயத்தை கொடுக்குறார். அந்த விசுவாசம் தான் அவனுக்குள்ள இருந்து. கர்த்தர்னா யாரு? ஏச்சமான், சகலத்தை உருவாக்கினவர். அப்போ இயேசு யாரு? கர்த்தர். பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லுது, பிதாவாகிய தேவன் அவரை கர்த்தர் என்று சொல்லி அவரை உயர்த்தி இருக்கிறார். எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் நாமத்தை உயர்த்தார். சுருக்கமாக சொன்னால் ஏசப்பா சொல்லும் பொழுது, நானே ஆதியிலிருந்து உருவானவர், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். சுருக்கமாக சொன்னால் பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறுன்றது தனிப்பட்ட விதத்தில் 3 பகுதியாக செயல்படுறாருன்னா ஒரே தேவன் தான்.
அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. நிறைய பேர் பிதாவாகிய தேவன் செப்பரேட்டு, குமாரனாகிய இயேசு அவர் ஒருத்தர், ஆவியானவர் ஒருத்தர்னு சொல்லுவாங்க. இல்லை, கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் 3 பகுதியாக சொல்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கன்னாக்கா, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு புள்ளியாகவே இருக்கிறோம், என் மனைவிக்கு நான் புருஷனாகவே இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கேன். நான் ஒரே ஒருத்தர் இத்தின் ரோல் பண்ணுற மாதிரி ஒரே தேவன் தான். அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை தான் மனிதனை மாற்றினார். அந்த வார்த்தையோடு இணைந்து வந்தது தான் ஆவி. இப்போ நான் பேசுறது வந்து யாரும் பார்க்க முடியாது, ஆனால் கேட்க முடியும். அந்த வார்த்தையை வந்து ஆவியாக தான் வெளிப்படுது. அதே போல தான் தேவன் வந்து ஆவியாக இருக்கிறவர். அவர் பேசுகிறாரு, அந்த வார்த்தை வெளியே வந்தது, அந்த வார்த்தையோடு ஆவியும் வெளியே வருது. அப்போ ஆவியானவரும் இயேசுவும் வந்து ஒரே ஒருத்தர் தான். தேவனோடுவே இணைந்து இருக்கிறவர்கள். தேவன் வேறு கிடையாது, ஆவியானவர் வேறு கிடையாது, பரிசுத்த இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தேவன் தான். ஆனால் 3 பகுதியாக அவர் செயல்படுறார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கர்த்தர்ன்னு யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க. அதுதான் அந்த நாட்களில் அவர் பகிரங்கமாக சொல்கிறார். நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்திலே நான் வரேன்னு சொல்கிறாரு. போயிட்டு சும்மா ஒரு கல் அடித்து வச்சு குயங்கால வச்சு அடிக்கிறாரு. கரெக்டாக போயிட்டு அவர் நெத்தியில் பட்டோன்னு அவர் கீழே விழுறாரு. அவர்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அவர் வெட்டிடுறார். அப்போ அந்த விசுவாசம் எப்படி செயல்படுத்துனாக்கா பயங்கரமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை பார்த்தோன்னே பயப்படுறது வேறு. ஆனால் விசுவாசி பைபிளில் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லுது. விசுவாசிக்கிறவன் வந்து சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுது. சிங்கம் வந்து எதற்கும் பின்னடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போ எப்போவுமே முன்னால் போகும். சிங்கத்தினுடைய பார்வையிலே நிறைய மிருகங்கள் பயந்துடும். அது கர்ஜிப்பில் எதுவுமே பக்கத்தில் கூட வராது. அது மாதிரி தான் ஒரு விசுவாசியை வர்ணித்து பேசுது. அப்போ ஒரு பரிசுத்தவான் விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கணும்னா அப்படி தான் செயல்படணும். விசுவாசம் வந்து அப்படி தான் செயல்படணும். அந்த விசுவாசத்துக்குள்ளே தான் அந்த வல்லமையை வச்சிருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்குள்ளே தான் அந்த வாழ்வையை வச்சிருக்கிறேன். அந்த விசுவாசத்தை எப்போ நம்ம இழக்கிறோமோ அன்றைக்கி நம்ம அந்த ராஜ்யத்தை இழக்கிறோம் என்பது தான் உண்மை. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன் என்று சொன்னால், அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை வந்து ஆண்டவர் நமக்காக பெருசாக உருவாக்கி வச்சுருக்கார். அந்த பெருசாக உருவாக்கி இருக்கிற அந்த ராஜ்யம் வந்து அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நமக்கு நிறைய ஆயுதங்கள் இருந்தாலும் கூட ஒரே பெரிதான ஒரு ஆயுதம் என்பது விசுவாசம். ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது, பலவந்த பண்ணுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பான். அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதை பார்த்துட்டு பயந்துட்டு போகிறவங்களும் உண்டு. இப்போ உயிர் இருக்கிற மீனுக்கும் செத்து போகிற மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ டேம்லேருந்து தண்ணியை திறந்த உடனே உயிராக இருக்கிற மீன்களெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி போயிட்டே இருக்கும். செத்து போன மீன்களெல்லாம் தண்ணீரோடு அடிச்சுன்னு போயிட்டே இருக்கும். இதுதான் விசுவாச ஜீவன் கூட. உயிரோடு இருக்கிறவன் வந்து எதிர்நீச்சல் போட்டுன்னு வாழ்ந்துகிட்டே இருப்பான், பிரயாசப்பட்டுன்னு போயிட்டே இருப்பான். எது வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவை நான் விட மாட்டேன். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 சொல்கிறார், என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் பின்பற்றணும். அப்படின்னா பிரச்சனை வராதுன்னு சொல்லவே இல்லை, கஷ்டம் வராதுன்னு சொல்லலை, உபத்திரம் வராதுன்னு சொல்லலை, எதுவுமே வராது, எல்லாமே வரும்னு சொன்னார். ஆனால் எல்லாமே வந்தாலும் கூட அந்த விசுவாசிக்கிறவன் வந்து இயேசுவை மட்டும் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து அடி உயிர்ந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே இருப்பான், முன்னேறி போயிட்டே இருப்பான். இன்றைக்கி அப்படி தான் முன்னேறி போகணும். ஏன்னாக்கா நம்மளுக்கு உருவாக்கி வச்சிருக்கிற நாடு வந்து ரொம்ப பெரிய நாடு. கண்டிப்பாக அந்த நாட்டுக்குள்ளே ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்க பெருசு. ஆமாம், இந்த பூமி மாதிரி கிடையாது, அந்த பூமியை விட பல மடங்கு பெருசு. இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிரும், ஆனால் அங்கே இருக்கிறது ஒன்றுமே அழியாது. இந்த ராபர்ட் லியோடோசன் ஒரு பெரிய தேவ மனுஷன் குறித்து சொல்லும் பொழுது அருமையான எங்கள் தலைமை போதுகர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம். அவர் வந்து பரலோகத்துக்கு தேவதூதனால் கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அப்போ கொண்டு போகப்படும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்பொழுது அங்கே செடிகள் எல்லாம் நிறைய நம்ம பூமியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு செடி மேலே தெரியாமல் கால் வச்சுட்டு பிறகு அவர் காலை எடுத்துட்டு, ஐயோ நம்ம செடியை மெரிச்சிட்டோமே அப்படின்னு காலை எடுத்தால் அது மறுபடியும் செடியை பார்த்து அவர் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அந்த கோல்டிஷாக அப்படியே ஒன்றொன்றும் அவரை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குதான். ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அவருடைய அனுபவத்தை அவர் சொல்கிறாரு. அதுபோல் பரலோகத்தில் இருக்கிறது எதுவுமே அழியாதது. ஏன்னாக்கா அங்கே வந்து நித்தியமானவர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. எனவே அங்கே இருக்கிறது எல்லாமே நிச்சயமாக. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி பரலோகத்தை யோசிக்கக்கூடாது, முடியாது. அதாவது இயேசு அதான் நிக்கோதேமுக்கு சொல்லும் போது சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை உனக்கு சொல்லும் போதே உன்னால் நம்ப முடியல, நீ எப்படி பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை சொன்னா நீ நம்புவ அப்படின்றது நிக்கோதேமு கிட்ட கேட்குறாரு. பரலோகம் வந்து நம்ம இங்கே உட்காந்து கணக்கு போட்டுங்கிற மாதிரி இல்லை, அது வித்தியாசமானது. அந்த இடத்துக்கு போனாதான் அதோடைய அருமையே நமக்கு தெரியும், தவிர அப்படி இல்லைன்னா நமக்கு அது குறித்து தெரியாது. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனால் ஒருவனும் இன்னும் அந்த இடத்துல பிரவேசிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நாம் இல்லாமல் அவர்கள் பூர்ணராவதில்லை. நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே
பிரவேசிக்க போகிறோம், எல்லாம் பரதேசையில் நமக்காக காத்திருக்கிறார்கள். ஆமா. அப்போ விசுவாசம் என்பது ஒரு மனுஷனை நித்தியத்துக்குள் வழிநடத்தும் என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியுது. ஆமா. அப்படித்தானே பாஸ்டர்? ஆமா. அப்போ அந்த விசுவாசம் என்ற ஆயுதத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். விசுவாசம் என்றால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்களா, ஒரு அறிக்கை செஞ்சிருங்க, நான் இயேசுவாக தேவனை விசுவாசிக்கிறேன், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன், விசுவாச அறிக்கை அது பேரு சொல்றாங்க. வாயில சொல்றது விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவன் அவர் சொல்லியிருக்கிற போதனைகளை கை கொண்டு நடக்கிறான். அதே போல அப்போதான் தேவ மகிமை வெளிப்படும். இப்போ விசுவாசிக்கிறன்றது ரொம்ப நல்லது வார்த்தை தான். இப்போ ஏசப்பாவுடைய 12 சிஷ்யர்களும் ஏசப்பா விசுவாசித்தவங்க தான். ஏன் அவங்களுக்கு முன்னாலே வந்து நிறைய விசுவாசத்தினுடைய பதத்தை ஆண்டவர் பயன்படுத்துறார். எல்லாமே ஏசப்பா விசுவாசிக்கிறவங்க தான். அந்த கடல் மேல் இயேசு கிறிஸ்து நடந்து வராரு. 12 பேரை விசுவாசித்தவங்க தான். ஒருத்த மட்டும் தான் கேட்குற, ஆண்டவரே நீரே ஆனால் நான் கூட கடல் மேல் நடக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் வா அப்படின்னு சொல்றார். அவன் ஒண்டி தான் கடல் மேல் நடந்தார். ஆனால் வானான்னு சொல்றது இல்லை, வான் சொன்ன உடனே இப்போ அவனும் அந்த அளவுக்கு விசுவாசத்தை அவன் நடைமுறைக்கு கொண்டு வரான். இன்னைக்கு நிறைய பேரை நான் விசுவாசிக்கிறேன்றது வேற, அதை நடைமுறைப்படுத்துறது வேற. அதாவது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட இங்கே ஹோமில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒருத்தனை வா அப்படின்னு கூப்பிட்டேன்னாக்கா இன்னொருத்தன் டேடி நானும் வரட்டான் அப்படின்னு கேட்பான். அந்த துணிச்சலுக்குள்ள மற்றவங்க கிட்ட இல்லை. பேதுரு மாத்திரம் இறங்குறாரு. பேதுரு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தார். அவர் அதுக்கப்புறமா முழுகுந்து வேற, ஆனா கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, கடல் மேல நடக்கிறாரு. அப்ப உடனே யோவான் பார்த்திருக்கலாம், ஆண்டவரே நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்களுக்கு ஆமா பயம். ஆனா பேதுரு நடந்து வந்தார் கொஞ்சம் தூரம். இவனுங்க கத்துறதை பார்த்துதான் அவனுங்களை திரும்பி பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அதுல வந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. இந்த உலகத்தை வந்து நமக்கு என்றைக்குமே எதிர்பார்த்தா இருக்கும். இந்த உலகம் எதிர்பார்த்தா இருக்கும், உலகத்தினுடைய கிரியைகள் நமக்கு எதிர்பார்த்தா இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த விசுவாசத்தை வச்சு தான் அந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக இந்த உலகத்தையும் நம்ம ஜெயிக்கணும், நம்ம விசுவாசத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நித்தியத்துக்கு போகிறதுக்கான நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஆயுதமாக இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே சார்ந்து நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை கொண்டு வரும்போது கூட லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அந்த காற்று கடலும் கொந்தளிக்கும் பொழுது இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, நாங்கள் மடிந்து போயிடுமோ செத்துருவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கு தான் 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்டுருவார். நான் தான் உங்கள் கூட இருக்கிறேன்னு. கடல் சாகடிச்சா வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சாவேன், ஏன் நான் எனக்கு பின்னால் தான் நீங்கள்லாம் சாவுங்க. எனக்கு அவர் தான் தலையானை வச்சு படுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ படுத்து தூக்கிட்டு இருக்கு, என்ன தெரியும், காற்று கடலும் கொந்தளிக்கிறது, இவங்க எல்லாம் உக்காந்து பேசிட்டு வராங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக படகுல கொட்டினவுடனே இவங்க என்ன நினச்சிட்டுவாங்க, நம்ம மடிந்து போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க, போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறோம், இது குறித்து கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் கவலை இல்லாமல் இவர் படுத்துட்டு இல்லை, இவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இவர் படுத்துட்டு இருக்கிறார். ஆனால் இவங்களுடைய கொஸ்டின் அப்படி இருந்துச்சு. ஆனால் எழுந்து உடனே ஒன்றுமே பேசலை, காற்று கடலை இழையாத அமைதியாருன்னு சொன்னார். அந்த வார்த்தை சொன்னவுடனே காற்று அமைதியாச்சு, கடல் அமைதியாச்சு. 2 வார்த்தை சொல்லுது, இறையாதே அமைதியாரு, 2த்துக்கும் சொல்கிறார். காற்றுக்கும் செப்பரேட்டு, கடலுக்கும் சொல்கிறார். காற்று வந்து சில நேரங்களில் பிசாசும் பயன்படுத்துகிறான் காற்றை. ஏன்னா தேவன் வந்து சூப்பர் நேச்சுரல் பவரில் இருக்கிறார், அதாவது பிசாசு வந்து சூப்பர் நேச்சுரல் பவரில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சூப்பர் மைட்டி பவரில் இருக்கார். இவனை விட ஆண்டவர் பல மடங்கு இருக்கிறார். ஏன்னா காற்று வந்து இவர் சொல்படி தான் கேட்கும். காற்று வந்து இவர் தான் சிருஷ்டித்தார். காற்றுக்காக ஒரு பண்டைசாலி இவர் தான் வச்சிருக்கார். காற்று வந்து இவர் என்ன சொல்கிறார் அதுதான் கீழ்ப்படியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு காற்றை பயன்படுத்துகிறான். காற்றை பயன்படுத்தி இவங்களை பயமுறுத்துறான், இவங்க விசுவாசத்தை நடுங்கி போகும்படி செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, ஏன் என் மேலே இல்லாத போச்சு, என்னையா நீங்கள் சந்தேகப்பட்டீங்க. அதுதான் அந்த இதனுடைய கொஸ்டினாக இருக்குது. அப்படின்னா நான் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னா கண்டிப்பாக சேர்த்துருவேன், அவ்வளோதான். நீங்கள் இதில் இடையில எதுனா வரட்டுமே, எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன் கூட இருக்கிறீங்களா, நான் இன்வைட் அவங்கள சேர்த்துருவேன். அதான் சொல்ல, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் பொருளுவதில்லை, அக்னியில் நடந்தாலும் வேகாது இருப்பான். அப்போ அந்த ஃபெய்த் வந்து அவங்ககிட்ட இல்லாத போச்சு. அதனால் தொட்டு அவங்கள வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறா, அந்த விசுவாசத்தில் வாங்க, விசுவாசத்தில் நில்லுங்க, விசுவாசத்தில் வாழுங்க, அப்படி தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லிட்டு வர்றார். தோமா கூட வந்து கடைசி காலத்தில் பார்க்கும்போது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து தன்னை உயிருள்ளவராய் 11 பேருக்கு காண்பிக்கும் பொழுது எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் தோமா மட்டும் இல்லை அந்த இடத்துல. அவனுக்காக மறுபடியும் தரிசனமான பிறகு கையை வந்து பாருப்பா, விழாவை வந்து பாருன்னு சொன்ன உடனே என் ஆண்டவரே என் தேவன் அவர் தான் அறிக்கையிடுறார்.
வேறு எத்தனை சீஷர் இருந்தாங்க, யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கண்டதுனால நீ விசுவாசித்தாய், ஆமென். காணாது இருந்து என்ன விசுவாசிக்கிற பாக்கியவான்னு சொல்ல. அப்போ அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே எதிர்பார்த்தாரு, விசுவாசத்தை உங்களுக்குள்ளே நட்டார், விசுவாசத்தை வேரூன்றிபடி இவங்கள அப்படியே வளர வைக்கிறார். ஏன்னா அந்த விசுவாசம் தான் எப்பா நித்தியத்துக்குள்ளே வரும்ன்றது ஆண்டவர். கண்டிப்பாக. அதனால தான் பேதுரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசுவாசத்தை பற்றி ரொம்ப ஹைலைட் பண்ணுவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமாம், அந்த விசுவாசத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுவார். எல்லாத்தையும் பார்க்கல வந்து பொண்ணு வந்து ரொம்ப விலையேறு பெற்றதான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் பொண்ணுக்கு ஈக்குவலாக தான் அந்த விசுவாசத்தை கொண்டு வர. விசுவாசம், அதாவது பொண்ணு எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதே போல் விலையேறு பெற்ற விசுவாசம் அப்படின்னு சொல்லுவார். விலையேறு பெற்ற விசுவாசத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா. அதை நம்ம மட்டும் இழந்துட்டோம்னாக்கா அவ்வளோதான். ஏன்னா அதேசிகளாக பரதேசிகளாக இந்த உலகத்தில் நம்ம சஞ்சரிக்கிறோம். ஆனால் பரதேசிகளாக சஞ்சரித்தாலும் கூட நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசத்தை வச்சே நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம், பரலோகத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். அந்த பரலோகத்துக்குள்ளே போனால் நித்திய வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதுக்கு இவ்வளோ காரியமும் நமக்கு வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிறது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நித்தியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். பல முறை நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். ஏன்னா நம்ம பிரசங்கிக்க பண்ண வேண்டியது அவர்கள் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போவதுக்கு தான். அதாவது உலகத்தில் இருக்கிற வரை சரீரத்தில் சுகம் தேவை, குடும்பத்தில் சமாதானம் தேவை, பொருளாதார தேவைகள் தேவை. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பைபிளில் வந்து அதெல்லாம் கேளுங்க அப்படின்லாம் கூட சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடிட்டே வா, பின்பு உனக்கு என்னெல்லாம் சேர்க்கப்படணும் அதெல்லாம் கூட கேட்டு சேர்க்கப்படணும்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம அதை தேடிக்கிட்டே போகும்போது நமக்கு என்னெல்லாம் சேரணுமோ அதெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தின் வெளிச்செல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்த பிறகு, இப்போ தொடர்ந்து உங்களோட கூட பேசுகிறதுக்கு முன்னே ரெவரன் பிஷப் ரெவரன் பெனியஸையா பேசினாங்க, ஜான் பீட்டர் ஐயா பேசியிருக்கிறாங்க. அந்த வசனத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள தேவனையே பின்தொடர்ந்து போகும்போது என்ன எல்லாம் பின்தொடர்ந்து வர்றதை நான் பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்குன்னா, நான் உட்காந்துருக்கிற டேபிளுக்கே நன்மை வருது. அதுக்காக நான் போய் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதுக்காக இப்படி பட்டேன்னு இல்லை. அவர் பணியை செஞ்சோம்னா அவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுறார், நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். அதுதான் நம்ம மார்ட்டின் லூத்தர் கதையிலும் நிறைய காரியத்தை நம்ம பார்த்துருப்போம். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது பைபிள்லேயே நிறைய பேர் வந்து இந்த விசுவாசத்தினால்தான் முன்னேறி கடந்து வந்திருக்கிறாங்க. விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஆயுதம். அந்த விசுவாசிக்கிறவன் தேவனுடைய நித்தியராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான் என்பதை நமக்கு இன்னைக்கு துல்லியமாக நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டதும் சொல்லப்பட்டதும் அநேக வசனங்கள் சுட்டி காண்பித்ததும் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வசனங்களை பலமுறை வாசித்திருக்கலாம். ஆனால் இப்போது சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் அதில் பார்க்கும்போது பாஸ்டர் டிசோஸ் அவங்க அதை முன்ன வச்சாங்க. ரொம்ப அழகாக இந்த வசனங்கள் சொல்லுகிறதை, நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பீர்களானால் அப்போது இந்த உலகத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள், யூ வில் ஓவர் கம் தி வேர்ல்டு என்பது எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கணும், ஜெயித்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அப்படி ஜெயிப்பதுக்காக நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆயுதம் விசுவாசம். அந்த ஆயுதத்தில் பலவிதமான புல்லட்டுங்களை பயன்படுத்தலாம். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்தலாம், அதே போல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தலாம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரையும் பயன்படுத்தலாம். இவைகளெல்லாம் நம்முடைய பயன்பாடுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிறகுதான் நீ என்னை பின்பற்றி வான்றார். அப்போ அவரை விசுவாசிப்பது என்பது அவரை பின்பற்றி போக வேண்டும். பின்பற்றி போக வேண்டும் என்பது ஆவி ஆத்தும சரீரத்தில் நம்ம இருதயத்தின் எண்ணங்கள், கண்ணின் பார்வை, சிந்தை எல்லாம் தேவனை பின்பற்றக்கூடியதாய் நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ளும்போது இந்த உலக வாழ்க்கையிலும் ஜெயமாக வாழப்போகிறோம். அதுக்கு பிறகும் தேவனோடு கூட போய் சஞ்சரிக்க போகிறோம். அப்படி ஒரு பெரிய காரியம். நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர். இந்த எபிசோடை நம்ம முடிக்கலாம். விசேஷமாக இந்த மத்திய 25ஆம் அதிகாரத்தை நம்ம கண்டிப்பாக மறுபடியும் வாசிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய காரியங்களை ஆண்டவரே மறைச்ச வச்சுட்டு இருக்கிறார். ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசுகிறார். எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தொடங்கினாலும் அதை வந்து ரொம்ப அழகாக முடிப்பார். தான் கூட இருக்கிறவங்களும் கற்றுக்கொள்ள விரும்புவார். தான் கூட இருக்கிறவங்களும் அதனுடைய அந்த ரசனை, அந்த சாரத்தை உறிஞ்சி குடித்து அவங்களும் தன்னோட நடக்கணும் என்பது ஆண்டவருடைய பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது.
இதில் பார்த்தீங்கன்னா 46 வசனத்தை நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறோம். 2 கூட்டம் வந்து எழும்பும், எல்லாமே பூமியில் இருக்க எல்லாமே எழும்ப போகிறாங்க. எல்லாமே மறிச்சவங்க எல்லாமே எஞ்சிக்க போகிறாங்க. அது துன்மார்க்கனாக இருந்தாலும் எழும்புவாங்க, நீதிமானாக இருந்தாலும் எழும்புவாங்க. ஆனால் 2 பேருக்கும் வந்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. நீதிமான்கள் வந்து நித்திய ஜீவனுக்கு போகிறாங்க. அப்படி நீதிமான் யார் என்பது விசுவாச மார்க்கத்தாரை குறித்து நம்ம சில நாட்களில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுடாதீங்க. இந்த விசுவாசம் வந்து நம்ம மேலே நீதியாய் போற்றப்படுகிறது. கிறிஸ்துவே நமக்கு நீதியாய் மாறிவிடுகிறார். நம்ம எப்போ இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது இயேசுவே நம்ம மேலே போற்றப்படுகிறார். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம போற்றி கொள்கிறோம் என்று சொல்லி கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியும் மீட்புமாக இருக்கிறார். நம்ம இயேசுவை விசுவாசிப்போம். அவரால் நாம் மூடப்படுவோம், அவரால் நம்ம மறைக்கப்படுவோம். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரம் எல்லாமே வரும். அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னால் ஆசீர்வாத நன்மைகள் வரும் என்பது தான் உண்மை. ஆனால் எந்த காலத்தில் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆண்டவருக்கு ஒன்று கைவிட தெரியாது, அவர் மாற மாட்டார். என்றைக்குமே நம்மளை வந்து மறுதளிக்க மாட்டார். உலகத்திலே வந்து மாறாத ஒருத்தர்னாக்கா ஏசப்பா மட்டும்தான். கைவிட தெரியாத ஒருத்தர்னாக்கா ஏசப்பா மட்டும்தான். அடுத்து பொய் சொல்ல தெரியாதவர் என்று சொன்னால் ஏசப்பா மட்டும்தான். அவ்வளோ அற்புதமான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் மேலே மட்டும் நல்லா விசுவாசத்தை வைங்க. வசனத்தின் ஆழத்துக்குள்ளே வாங்க, வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே வாங்க, வசனத்தை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கொண்டீங்களேனாக்கா, வசனத்தை பிடிச்சி நல்லா விசுவாசிங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த வசனத்தை மேலே மட்டும் கவனமாக இருங்க. அதுதான் நம்மளுக்கு வெளிச்சம் காட்டும், அதுதான் நம்மளை நித்தியத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். எனவே கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். வசனத்தோடு வாழுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அப்போ இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. போன எபிசோடு, அதுக்கு முந்தின எபிசோடெலாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. பாருங்கள், இதை தான் பார்க்குறன்றவங்க அதுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கிற அந்த எபிசோடுகளும் பாருங்கள். கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் வசனத்தை கேட்டு அறிந்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, வசனங்களை கேட்கட்டும். தேவனுக்கேற்ற வாழ்க்கை, தேவனுக்கேற்ற நீதியில் நம்ம வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். உண்மையாகவே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது இந்த உலக வாழ்க்கை மாயே, இது முடியும். அதுக்கு பிறகு நடக்க போகிறது தான் நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த உலகத்திலே தேவனை விசுவாசித்து அவரை பின்தொடருவோம். இயேசு மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே மீதியான காரியங்களோடு கூட அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த பகுதியில் தன்னுடைய நேரங்களெல்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டிசோஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து தேவன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன். நாங்கள் இருக்கிற வரை, எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை இதை பேசிக்கொண்டே தான் இருப்போம். அது எனவே கேட்கக்கூடியவர்கள் கேளுங்கள். ஏன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த சபை? நாமே அந்த திருசபை. அந்த 3ஆம் திருசபை இஸ்ரவேலில் வருவதற்கு எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்கு. அது வந்துடும். அது வருவதுக்கு முன்னே இந்த சபை அங்கே போயிடும். அதனால் இவைகளெல்லாம் கைகூடி வருவதற்கு முன்பதாக உங்கள் ஆத்மாவை தேவனுக்கு நேராய் திருப்புங்கள். இந்த உலக வாழ்க்கையை இயேசுக்கு ஏற்றதாய் வாழ பழகுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். போராட்டம் இருக்கும், அதில் போராட்டம் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஜெயிப்போம். நமக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடமோ இல்லை விசுவாச கிரீடமோ இல்லை கிரீடங்களில் 5 விதமான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதைனாலும் பலனை தேவன் தருவார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.